அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காம்ப்ளக்ஸ் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி காச்சி ரெசிடியூ தியரத்துல ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன குடுத்துருக்கோமோ அதை எஃப் ஆஃப் இசட் எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல்ஸ் டு இசட் பை இசட் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், போல்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ போல்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்காக டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு 0 போடும். அப்போ இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குது, இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 0. சப்போஸ் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா கட்டாயம் ஏ வேல்யூ 0வா தான் இருக்கணும். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா இங்கே இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 0. ஆனால் எவ்வளோ டைம், 2 டைம்ஸ். ஸோ ட்வைஸ். இது இன்னும் மாற்றிடுதுன்னா இசட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு -1. இன்னும் மாற்றியதுன்னா இசட்டோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. இசட்டோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. சரிங்களா. இப்போ ரெண்டு போல்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டு போல்ஸ் இசட் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஐன்றது ஒரு போல், இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஐன்றது ஒரு போல். ஸோ எந்த போல் இன்சைடு எந்த போல் அவுட் சைடுன்றது பார்க்கறதுக்காக நம்ம சர்க்கிள், கிவன் சர்க்கிள் பார்க்கணும். இசட் மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ given modulus z minus I equals to 1. சரிங்களா. இப்போ போல் 1 எடுத்துக்கிறோம். போல் 1 அதாவது z equal to plus I எடுத்துக்கிறோம். அப்போ z equal to plus I தூக்கி இங்கே பேஸ்ட் பண்ண என்ன ஆகும், மாடுலஸ் I minus I equals to 0. மாடுலஸ் 0 is 0. இப்போ 0ன்றது கட்டாயம் RHSல என்ன கொடுத்துருக்கோம், 1 கொடுத்துருக்கோம். இப்போ 1 விட குறைவாக தான் இருக்கும். அப்போ therefore z equal to I lies inside circle. ஸோ அடுத்த போல் பார்க்குறோம். அடுத்த போல் 2 எடுத்துக்கிறோம். போல் 2. ஸோ போல் 2 என்னது, z ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஐன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதே ஃபங்க்ஷனில் இந்த சர்க்கிள், கிவன் சர்க்கிள் அப்ளை பண்ண என்ன ஆகும், மாடுலஸ் z மைனஸ் ஐ, அதாவது மாடுலஸ் மைனஸ் ஐ ஆல்ரெடி மைனஸ் ஐ. ஸோ மாடுலஸ் மைனஸ் 2ஐன்னு கிடைக்கும். ஸோ இதில் ரியல் பார்ட் கிடையாது. ஸோ ஸ்கொயரும் ரியல் பார்ட் இல்லை. ஸோ 0 ஸ்கொயர். இமேஜினரி பார்ட்ஸ் -2 இருக்குது. ஸோ -2 ஸ்கொயர் போட்டு என்ன கிடைக்கும், -2 ஸ்கொயர். ஸோ +4 கிடைக்கும். அப்போ கடைசியாக 2 ரூட்டு விட்டு வெளியே வந்தால் 2. ஸோ 2ன்றது நம்ம RHS என்ன கொடுத்துருக்கோம், 1 தான் கொடுத்துருக்கோம். அப்போ கட்டாயம் 2ன்றது என்ன, 1 விட பெருசாக தான் இருக்கும். அப்போது z ஈக்குவல் டு therefore z ஈக்குவல் டு மைனஸ் ஐ. இது ஒரு போல் தான், ஆனால் லைஸ் outside C. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ரெசிடியூ 2க்கான வேல்யூ 0. அப்போ ரெசிடியூ 1 மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். சரிங்களா. இப்போ நம்ம கிவன் எஃப் ஆஃப் இசட்டை நான் மாற்றி எழுதுறேன். என்னோட கன்வீனியன்ட்டுக்காக இந்த டேர்மை மாற்றி எழுதுறேன். ஸோ கிவன், ஸோ எஃப் ஆஃப் இசட் என்ன கொடுத்துருக்கோம், இசட் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோமா. இதை மாற்றி எழுதுறேன். இசட் பை, ஸோ ரெண்டு ரூட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ரூட் ஐ, அனதர் ரூட்ஸ் மைனஸ் ஐ. இது ரூட்ஸு இல்லைங்களா. அப்போ இதை ஃபேக்டாஸாக மாற்றி எழுதுனா இசட் மைனஸ் ஃபஸ்ட்டு ரூட்டு இன்ட்டு இசட் மைனஸ் செகண்ட் ரூட் இல்லைங்களா. அப்போ இது இன்னும் மாற்றி எழுதுனா இசட் மைனஸ் ஐ இன்ட்டு இசட் ப்ளஸ் ஐ. ஸோ இது ரூட்டு, இது ஃபேக்டாஸ். அந்த ஃபேக்டாஸ் படி மாற்றி எழுதுனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இசட் ப்ளஸ் ஐ இன்ட்டு இசட் மைனஸ் ஐ. இந்த பவர் 2 ரெண்டு பேர்த்துக்குமே சொந்தம். ஸோ பவர் 2ன்னு மாற்றிக்கலாம். இல்லை இன்னும் நான் சிம்பிளை பண்ணணும்னு ஃபீல் பண்ணால் இசட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் இசட் ப்ளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் இசட் மைனஸ் ஐ ஹோல் ஸ்கொயரை மாற்றிக்கலாம். சரிங்களா. இப்போ எதுக்கு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஐக்கு தான் கண்டுபிடிக்கணும். இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஐக்கு தான் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ஸோ ரெசிடியூ R1, ரெசிடியூ அட் இசட் ஈக்குவல் டு A ஆஃப் ஆர்டர் n is equal to 2. ஏன் 2 கொடுக்குறோம், இங்கே ரெண்டு இடத்துலையுமே என்ன ஆகுது, பவர் 2 பவர் 2. அப்போ ஆர்டர் கட்டாயம் 2 தான்.
ஸோ ரெசிடியூ at z equal to a value plus I of order n value 2. So formula படி போட்டா limit z tends to a 1 by n minus 1 factorial d power n minus 1 by dz power n minus 1 into z minus a power n into f of z. சரிங்களா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? ஏக்கான வேல்யூ I. ஸோ லிமிட் z tends to I 1 by n 2 minus 1 factorial d power 2 minus 1 by dz power 2 minus 1 z minus I power 2 z by z plus I whole square z minus I whole square. சரிங்களா? ஏன்னா z plus I தான் lies inside. சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆயிரும்? z minus I whole square z minus I whole square cancel ஆயிரும். இப்போ balance term limit z tends to I 2 minus 1ன்றது 1 தான். ஸோ 1 by 1 factorial d by dz balance term z by z plus I whole square. சரிங்களா? இதை டெரிவேட்டிவ் ஆஃப் uv-ல போகணும். இப்போ நமக்கு தெரியும் டெரிவேட்டிவ் ஆஃப் u by v ஃபார்முலான்றது v u dash minus u v dash by v ஸ்கொயர் தெரியும். ஸோ இங்கே இந்த ஃபார்முலா படி போட்டால் லிமிட் z tends to I 1 ஃபேக்டோரியல்ன்றது 1 தான். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டினாமினேட்டர் காமன். ஸோ z plus I whole square காமன். நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் நியூமரேட்டர் காமன். டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு z plus I அப்படியே தான் இருக்கும். ப்ராக்கெட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 0. சரிங்களா? whole divided by denominator z plus I whole square. இப்போ இன்டர்மீடியட் z-க்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ z-க்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? I plus I whole square minus I இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் 2 z-க்கான வேல்யூ I plus I. டினாமினேட்டர் என்ன இருக்கும்? z plus I. ஸோ I plus I whole square. சரிங்களா? இப்போ இங்கே என்ன கிடைக்கும் ஃபைனலாக? I plus Iன்னா 2I whole square கிடைக்கும். இங்கே என்ன இருக்கும்? I இருக்கும், கூட 2 இருக்கும். I plus Iன்றது என்ன? மறுபடியும் ஒரு 2I தான். ஸோ இங்கே கீழே என்ன இருக்கும்? 2I whole square இருக்கு. ஸோ மேலே என்ன இருக்கும்? 2I whole square. அப்போ இது நம்மளாம் 2 ஸ்கொயர்னா 4. I ஸ்கொயருக்கான வேல்யூ -1 மைனஸ் 2 again 2. அப்போ 4 கிடைக்கும். I again 2 I ஸ்கொயரா by 2I whole square. இது இன்னும் மாற்றிடுதுன்னா -4 கிடைக்கும். இங்கே மைனஸ் I ஸ்கொயருக்கான வேல்யூ -1 ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. ஸோ +4 by 2I whole square. இப்போ மேலே என்ன ஆகும்? பேலன்ஸ் ஆயிடும். ஸோ ஆன்சர்ன்றது என்ன? 0. இப்போ ஒரே ஒரு ரெசிடியூ தான் இருக்குது. அந்த ரெசிடியூ என்ன ஆயிடுச்சு? 0. ஒரு ரெசிடியூ அவுட் சைட் சீன்றதுனால 0. ஸோ தேர்ஃபோர் பை காச்சி ரெசிடியூ தியரம், காச்சி ரெசிடியூ தியரம், அதனோட டெஃபினிஷன் என்ன சொல்லுது? இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இருந்துச்சுன்னா 2 pi I into sum of residues of f of z இல்லைங்களா? அப்போ இது என்ன ஆகும்? 2 pi I into ரெசிடியோட வேல்யூ 0. ஸோ த ஃபைனல் ஆன்சர் 0. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.